உடல் எடையை குறைக்க வேண்டுமா? இந்த ஆரோக்கியமான உணவுகளை கட்டாயம் சாப்பிட வேண்டும். இக்காலத்து ஆண்கள், பெண்கள் என இருவரும் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது உடல் பருமன். வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை உட்கொள்வதால் தேவையில்லாத கொழுப்புகள் சேர்கிறது. அதிகப்படியான கெட்ட கொழுப்புகள் உடலுக்கு பல வகைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கட்டாயம் தினமும் சேர்த்துக்கொள்வது நல்லது. இந்த உணவுகள் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பு செல்களை வெட்டுவதில் வேலை செய்கின்றது. நீங்கள் அனைத்து வகையான உணவு முறைகளையும் பின்பற்றி சோர்வாக இருந்தால், உங்கள் எடை குறையவில்லை என்றால் நீங்கள் இவற்றை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். அவை என்னென்ன என்பது குறித்த தகவல்கள் இங்கே. ஆப்பிள், தயிர் மற்றும் பேரிக்காய் இவற்றில் நீர் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்துள்ளது. இது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்லாமல் நார்ச்சத்து குடலையும் சுத்தப்படுத்துகிறது. பழச்சாறுகளுக்கு பதிலாக முழு பழங்களை சாப்பிடுவது முக்கியம். அப்போதுதான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதோடு ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்க உதவும். அதோடு செரிமான அமைப்புக்கு நன்மை செய்யும் பாக்டீரியா மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இரண்டையும் அதிகரிக்கிறது. முட்டை, காஃபி மற்றும் ஓட்ஸ் இவற்றை உணவு முறையில் சேர்த்து கொள்ளும்போது நாள் முழுவதும் வயிறு நிரம்பிய மனநிலையை கொடுக்கும். வயிற்றை நன்றாக நிரப்புவதோடு மட்டுமல்லாமல் புரதம், நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்களையும் வழங்கும். உலர்பழங்கள் எப்போதும் பாரம்பரிய உணவின் ஒரு பகுதியாகும். ஏனெனில் அவை பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை எடை சமநிலையையும் கொலஸ்ட்ரால் அளவையும் பராமரிக்கும். ஆற்றலை வழங்கவும் வேலை செய்கின்றன. அதோடு தோலுடன் நன்கு வறுத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். குறைந்த கலோரிகள் உடலில் சேருவதோடு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. குறிப்பாக உடல் எடையை குறைக்க முயற்சியில் இருப்பவர்கள் கட்டாயம் பீட்ரூட், வெள்ளரிக்காய், தக்காளி போன்றவற்றை பச்சையாக சாப்பிட்டால் நல்லது. ஆவியில் லேசாக வேக வைத்து சாப்பிடுவதும் நல்லது. அப்படியே சாப்பிடுவது சிலருக்கு பிடிக்காது என்பதால் கொஞ்சம் ருசிக்காக உப்பு, எலுமிச்சை சாறு, சாட் மசாலா போன்றவற்றை சேர்த்து கொள்வது நல்லது.